அன்புடன் கோவிந்தராஜு மாடல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி காலை வானிலை நிலவரம். அதாவது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை லேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். இந்த அறிக்கை உண்மையாக பட்டுச்சுன்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரைட்டுங்களா? அடுத்தது இந்த பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க கிராமத்தில், அவங்களுக்கு நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்குது, அறுவடை இந்த நேரத்தில் செய்யலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது சூழ்நிலை, நான் அன்றைக்கி சொல்கிறேன் பார்த்துக்கிட்டு செஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா வானிலை ரொம்ப பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டுருக்கு. ரைட், இப்போ நேரம் வானிலை அறிக்கைக்கு போவோம். இப்போ என்னென்னா, தென்சீன கடலில் 2 நிகழ்வு. ஒரு நிகழ்வு கடந்து இப்போ இருக்குது. ஒடிசா கிட்ட நம்ம வங்கக்கடல் பகுதியில் ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ அந்த தென்சீன கடலில் அந்த ரகசா அப்படிங்கிற அந்த தைப்பூன், அதாவது தீவிர புயல் கேட்டகிரி 5ன்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப கடுமையாக அது அடிச்சிக்கிட்டு இருக்குது. அதாவது அந்த கேட்டகிரி 5ல் இருக்கிற அந்த அதிதீவிர புயல் அதை டைப்போன்னு சொல்கிறாங்க. அது அந்த ரகசாங்கிற புயல் அதனுடைய மத்திய அழுத்தம் எவ்வளோ தெரியுங்களா? 930 MB. 930 MBன்னா அதாவது நமக்கு 1012 ஐசோபார் நமக்கு தெரியும், கடலுடைய மேற்பரப்பு அழுத்தம். 930னா கிட்டத்தட்ட எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். அதனால் அதனுடைய தீவிரம் என்னங்கிறது தெரிகிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது அதுக்கு எங்கேருந்து காற்று போகுதுன்னா மத்திய இந்திய பகுதிகள்லேருந்து வங்கக்கடல் வழியாக அதுக்கு காற்று போகுது. அதனால் இன்றைக்கி நாளைக்கு உருவாகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒடிசா கிட்ட இருக்கிற புயல் மியான்மர் ஒடிசா கிட்ட இருக்கிற புயல் அந்த காற்று இது தீவிரம் முடிஞ்சு அதை அடித்து முடிச்சு நம்ம பக்கம் வர்றப்போ தான் இது தீவிரமாகும். ரைட்டுங்களா? இது தீவிரமாகி ஒடிசா கரை ஏறி மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி ஆந்திரா கிட்ட விசாகப்பட்டினத்துக்கிட்ட தான் அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைஞ்சபட்சம் இல்லை ஒரு புயல்னால் அது சக்திங்கிற பேர் வைக்கிற புயலாக அது ஸ்ரீலங்கா வச்ச பேர். அது கரையை கடந்து அப்படியே இது குஜராத் வரைக்கும் அப்படியே மத்திய மாவட்டங்கள் வழியாக போகும். இதனால் தென்மேற்கு பருவமழை வீரியம் பெறும். கேரளாவிலலாம் பெரிய ஒரு மழைலாம் ஒன்றும் இருந்துடாது, இருந்தாலும் வட மாவட்டங்களில் இருக்கும். ரைட்டு, இப்போ தென்மேற்கு பருவமழை வித்ட்ராக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிகழ்வால் என்ன போடுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு 10 நாளைக்கு தென்மேற்கு பருவமழை வீரியம் பெறும். தென்மேற்கு பருவமழை எப்போ வீரியம் பெறுதோ அப்போல்லாம் நமக்கு வெப்பசலன மழை குறைஞ்சிரும். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்காது. கொஞ்சம் நடக்கும், ஆனால் ரொம்ப நடக்காது. ஏன்னா 2 பக்கமும் காற்று போகும். அடுத்தது உடனே இன்னும் ஒரு சுழற்சி இப்போ இதனுடைய எச்சங்கள்னு சொன்னால் ரகசாவினுடைய எச்சங்கள் திரும்பி 1, 2, 3 தேதிக்குள்ளே அதுவும் மோந்தான்கிற ஒரு புயலாக இன்னும் கொஞ்சம் அதாவது தெற்காந்திராவுக்கும் வடக்காந்திராவுக்கும் இடையில் அது கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு புயலாக MONTH, அது தாய்லாந்து வச்ச பேர், மந்தாங்கிற புயலாக கரையை கடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது நம்ம சொல்கிறது எல்லாமே வாய்ப்பு தான், புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை. ரைட், இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதனால் ஆந்திரா தெலுங்கானா அந்த பகுதியெல்லாம் மழை மிக கடுமையாக அதிகரிக்கும். இது கேரளாவில் கொல்லம், இடுக்கி, திருச்சூர் இந்த பகுதியெல்லாம் கனமழை பதிவாகும். ரொம்ப கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. காவிரி நீர்பிடிப்பு படிகளில் மழை இருக்கும். மேட்டூர் பழையபடி நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு, குளிக்கிறதுக்கு தடை வச்சாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் வட தமிழ்நாடு, சென்னை, ராணிப்பேட்டை, உள் மாவட்டங்கள், விழுப்புரம், பாண்டிச்சேரி வரைக்கும், கடலூர் வரைக்குமே ஒரு கனமழையை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. இன்னொரு விஷயம் நாம் சொல்லணும்.
இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே 27ஆம் தேதிக்குள்ளே 27ஆம் தேதிக்கு மேலே இது வந்து வடக்க போயிடும். வடக்க போயிடுச்சுன்னா நமக்கு வந்து மழையினுடைய அளவு வெப்பசலன மழை குறைஞ்சிடும். ஏன்னா தென்மேற்கு பருவமழையை வந்து அது துரிதப்படுத்த போது தென்மேற்கு பருவம் அதிகமாக இருந்தால் வடகிழக்கு பருவமழை குறைஞ்சிடும். ரைட். 27ஆம் தேதி வரைக்கும் 23லேருந்து 27 வரைக்கும் மழை அப்படியே மாறிக்கிட்டே வரும். 23 வரைக்கும் இருக்கணும், அப்புறம் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு நிம்மதியான அறுவடையை செய்யலாம். வைக்கோலை சுழற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பையும் ஏட குறுக்க மழை வரலாம். ரைட்டுங்களா? ஆனால் 27ஆம் தேதிக்குள்ளே, இன்றைக்கி தேதி 23, 27ஆம் தேதிக்குள்ளே காற்று குவிதல் டெல்டா மாவட்டங்களில் ஏதோ ஒரு சில இடங்களில் ஏற்பட்டு மேகவெடிப்பு மழை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதை ஏன்னா அழுத்தி நான் சொல்கிறேன்னா, இது வந்து காற்றில் வந்து 24, 25 ஒரு வந்து பிரேக் ஒன்று கொடுக்கும். 23 நாளைக்கே கூட கொடுக்கலாம். கொடுத்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, காற்று குவிதல் சடார்னு ஏற்பட்டு ஒரு கடுமையான மழை, ஒரு மேகவெடிப்பு மழை மாதிரியோ இல்லை ஒரு 15 சென்டிமீட்டர் மழை டெல்டாவில் பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது. அக்டோபர் 3ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறோம்னா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று என்ன பண்ணி அப்படி ஒரு மாதிரி கலைஞ்சி திருப்பி வடகிழக்குலேருந்து காற்று வர ஆரம்பிக்கும். அதற்கான ஒரு ஏற்பாடாக அது இருக்கும். அதாவது ஏற்பாடுன்னா எப்படி சொல்கிறதுன்னா, அந்த சீசன் எனக்கு தெரியும். அதாவது வந்து பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிராமத்து பக்கம் எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க, ஏய் மப்பு வந்து செனை பிடிக்குதுரா அப்படின்னு சொல்லுவார். பிடிச்சின்னா அந்த மேகத்தில் நடுவில் கருப்பாக இருக்கும், சுற்றி வெள்ளையாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 13 டு அக்டோபர் 20, அதாவது அக்டோபர் 8லேருந்தே இந்த இது ஆரம்பித்து வடகிழக்கு பருவமழை முன்னையே ஆரம்பிச்சிடுச்சோங்கிற மாதிரி அக்டோபர் 18 தான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கணும். ஐப்பசி 1 ரைட்டுங்களா? ஐப்பசி 3 தீபாவளி ரைட்டுங்களா? ஆனால் தீபாவளிக்கு ஐப்பசி மாதம் மழையே இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஐப்பசியில் முதல்ல ஒரு வாரத்துக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 20 தேதிக்கு மேலே தாங்க கனமழை. 20 தேதி ஐப்பசி முழுக்கவே மழை இல்லைன்னு சொன்னேன்ல. அதான் நான் சொன்னேனே, வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு. அதனால் கடைசியில் மழை இருக்கும். கார்த்திகை மாதம் 3 புயல்கள், இது சக்தி மோந்தாலாம் போயிடுச்சுன்னா அடுத்தது வந்து சென்யா டிட்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த புயல்கள் வரும். இது வரலன்னா இந்த பேரை அதுக்கு வைப்பாங்க ரைட்டுங்களா? அது ஒரு பேர் வைக்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை. ஆனால் கனமழையை அது டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும். திருப்பி டெய்லி நான் அந்த விஷயத்தை திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன்னா யாராவது பார்க்காதவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது போய் சேரட்டுமேன்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் இந்த வாட்டி மெனக்கடாதீங்க. மேட்டுப்பாங்கான நிலங்கள் இருக்கிறவங்க, பள்ளப்பாங்கான நிலங்கள் இருக்கிறவங்க நான் கருத்ததாக இருக்கட்டும், இந்த வாட்டி விட்டுட்டு தை மாதத்துக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா? இப்போ நானே அப்படி தான் எனது பள்ளம் வடியாது, அதனால் நானே அதை நான் செய்யலை. அதனால் நான் கெட்ட குரங்க வனத்தை எல்லாம் கெடுத்துதுங்கிற மாதிரி அந்த கான்செப்டுக்கு நான் வரலை. நான் சொல்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா? சமயத்தில் வானிலை என்பது மாறி போயிடுச்சுன்னா ஐயோ உங்களால் நான் கெட்டுவிட்டேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த ஐப்பசி மாதம் முதல்ல சொன்னால, அதுக்கப்புறம் ஐப்பசி 27 டு நவம்பர் 3, அது எப்படின்னா ஐப்பசி 7ஆம் தேதியிலேருந்து சென்னைக்கு வடக்க ஒரு நிகழ்வு ஒன்று, கடுமையான ஒரு நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சீரான மழையை கொடுக்கும். வட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்துருங்க. அதுக்கப்புறம் மழை இருக்காது. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஐப்பசி கடைசியில் தொடங்கும், ஒரு வாரம் கேப் விட்டு. அதனால் ஐப்பசியில் மழை இருக்குது, ஒரு வாரம் மழை இருக்குது, அதுக்கப்புறம் லேசான மழை இருக்குது, பெரிய மழை இல்லை அப்படின்னு தான் திரும்ப சொல்கிறேன். ஐப்பசியில் பெரிய வந்து வெள்ளத்தை மூழ்கடிச்சாது. ஆனால் கார்த்திகை மாதம் முதல் வாரத்தில், 2வது வாரத்தில், 3வது வாரத்தில், 4வது வாரத்துலேயும் 4 வாரத்துக்கு ஒரு நிகழ்வு இருக்குது. அதில் 2 புயலாக இருக்கும். அனைத்துமே சென்னைக்கு தெற்க, டெல்டாவுக்கு வடக்க ஏதாவது இடத்துல அது கரையை கிடக்கும். அது காற்று பாதிப்பை கொடுக்காது. நிச்சயமாக வெள்ள பாதிப்பை தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் இது திருப்பி திருப்பி எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து 27ஆம் தேதிக்குள்ளே ஒரு கடுமையான மழை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 27ஆம் தேதிக்குள்ளே அக்டோபர் 3 வரைக்கும் மழை கிடையாது. அப்புறம் 3லேருந்து பழையபடி ஸ்டார்ட் ஆகிடும். டெய்லி மழை, சாயங்காலம் வந்தாலே மழை தான். அதுக்கப்புறம் முற்பகல் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே சன்னமாக இருந்து வடகிழக்கு பருவமழை அப்படியே ஒரு 10ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிட்ட மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். என்ன விஷயம்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.